ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி வெஜிடேபிள் பிரிஞ்சு தான் செய்ய போகிறோம். சீரக சம்பா எடுத்திருக்கேன், அதில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சீரக சம்பா வெஜ் பிரிஞ்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு 10 பல் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஆட் பண்ணிடலாம், 1 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி, காய்ந்த மிளகாய் 3, தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் 1, பட்டை 2 ஆட் பண்ணிடுறேன். கிராம்பு 5, சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 ஆட் பண்ணிடுறேன். கெட்டி தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அஞ்சு பாதாம் ஊற வச்சிருக்கேன், தோல் நீக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக மசாலா விழுது ரெடி ஆயிடுச்சு. வாங்க சீரக சம்பா பிரிஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலை 2 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மீல் மேக்கர் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஊறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. மசாலா விழுது ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த விழுதை நல்லா வதக்கி விட்டுடலாம். விழுது நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 5 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருக்க மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் இதில் இறங்கி மீல் மேக்கர்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடுறேன். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன், இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கோட்டாயிருச்சு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்துருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிடலாம். ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
புதினா கொத்தமல்லி ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். ரெண்டு கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 3 கப் நார்மல் வாட்டரும் 1 கப் அரிசி ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சீரக சம்பா அரிசி 2 கப் அளவு ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் வச்சிடலாம். 20 நிமிஷத்தில் சீரக சம்பா பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சைட்லேருந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான சீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.